Hi மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அபீஸ் ஹோம் குக்கிங் சேனல். ஸோ டே 12 ஆஃப் 30 டேஸ் பிரேக்ஃபாஸ்ட்டில் இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி நம்ம வெண்பொங்கல் தான் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு நான் பச்சரிசி ஒரு ஹாஃப் கப் எடுத்திருக்கேன் அண்ட் சிறுபருப்பு ஹாஃப் கப் 1:1 ரேஷியோவில் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு அது கூட ஒரு ஸ்பூன் உப்பு, ஜீரகமும் பெப்பரும் நான் ஆல்ரெடி திரித்து வச்சுருக்கேன் பவுடர். ஸோ அதில் 2 ஸ்பூன், அதில் அரை ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், அரை ஸ்பூன் பெருங்காயப்பொடி, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 5 கிளாஸ் தண்ணி நான் விட்டுருக்கேன். இது நல்லாவே குலைவாக வரும். உங்களுக்கு ரொம்ப குலைவாக வேண்டாம்னா நீங்கள் ஒரு 4 கிளாஸ் விட்டால் போதும். ஸோ இதெல்லாம் ப்ரெஷர் குக் பண்ணணும். ஒரு 5-6 விசிலுக்கு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் அது எடுக்கவும் இந்த மாதிரி நல்லா குலைவாக இருக்கும். இப்போது உங்களுக்கு இப்படி தண்ணியாக தெரியும், பட் கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காயிரும். ஸோ இதில் தடுக்கா நான் கொஞ்சமாக நெய் விட்டு அதில் முந்திரி பருப்பும் கிஷ்மிஷும் நல்லா வறுத்து எடுத்து அதை நான் பொங்கலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நம்ம பொங்கல் ரெடி ஆகிட்டு ரொம்ப குயிக்காகவே. ஸோ நீங்கள் தடுக்கால ஆட் ஆன் நீங்கள் பச்சை மிளகாய் இல்லை பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல, நான் ஆல்ரெடி காரமாக தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் இது மட்டும் போட்டு நல்லா பண்ணிட்டேன். நம்ம அப்பளம் எடுக்கும்போது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. ஸோ இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா திக்காயிட்டு. இவ்வளோதான் நம்மளோட ரெசிபி, ரொம்பவே குயிக்கான ரெசிபி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக நாளைக்கு இன்னொரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அபி. ஹாப்பி வெட்னஸ்டே.